கொத்தமல்லி சட்னி இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த சட்னி செய்யறதுக்கு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வடக்கடலை பருப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகா, உளுத்தம் பருப்பு, வடக்கடலை பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 4 பழமான தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். மீடியம் சைஸில் புதினா தலை ஒரு கட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுறலாங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.